அனைவருக்கும் வணக்கம். நான் வர்தன். இந்த காணொளியில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னா, மெட்டமார்பசிஸ். மெட்டமார்பசிஸ் என்ற இந்த புத்தகத்தோட ஒரு சுருக்கமான ஒரு ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெட்டமார்பசிஸ் புத்தகத்தை இயற்றியது ஃப்ராங்க் கஃப்கா. இது ஒன்றாவது ஒரு கிளாசிக் புக். இந்த புக்கு வந்து ஒரு நாவல், ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ரொம்ப அதீத பக்கங்களை கொண்டது கிடையாது. இதிலே மொத்தம் 80 பக்கங்களை கொண்ட புத்தகமாக தான் இது இருக்குது. கொஞ்சம் சுருக்கி எழுத்துக்களை தந்திருக்காங்க. கொஞ்சம் விரிவாக தந்தால் அதிகபட்சம் ஒரு 120 130 பக்கங்களை வரும். அது மாதிரியான ஒரு புத்தகம் தான். ஆனால் இந்த புத்தகம் வந்து 1923 இயற்றி பிறகு ஃப்ராங்க் கஃப்கா இறந்ததுக்கப்புறம் பப்ளிஷ் செய்யப்பட்ட புக்கு. அவர் உயிரோடு இருந்தபோது அவருக்கு வாங்கி தராத ஃபேம், அவர் இருந்ததுக்கப்புறம் அவர் வாங்கி தந்த புத்தகம் தான் இந்த மெட்டமார்பசிஸ் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ஒரு கிளாசிக்காக மாறியது 20th செஞ்சுரி. இந்த புத்தகம் அப்படி என்னதான் பேசியது என்றால் மாடர்னிசத்தை பற்றி பேசியது. இந்த புக்கில் வர ஸ்டோரியை ஓவர்வியூவாக பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, ஒருத்தவன் இருக்கான், த மெயின் கேரக்டர். அவன் பேர் கிரெகார்ட் சாம்சா. அவன் ஒரு சேல்ஸ்மேன், ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேன். ஊராக போயிட்டு ப்ராடக்டை சேல் பண்ணுறது அவனோட வேலை. அதை மாதிரி வாழ்க்கையை அவன் நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க இவனை நம்பி தான் இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸ்லாம் முன்னாடி இருந்தது, அது ஃபெயில் ஆயிடுச்சு. பட் நான் இப்போ அவங்க ஃபேமிலியோட சோல் பிரெட் வின்னர் அவன் தான். இதே மாதிரி வருடங்கள் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேமிலி ஒரு மெடிக்கல் ஃபேமிலி ஒரு ரெண்டல் பிளேஸில் ப்ராப்பராக நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலி. ஒரு நாள் என்ன ஆகுது, தூங்கி ஏந்திரிக்கிறான். திடீர்னு பார்த்தா அவனால் நடக்க முடியல. திடீர்னு பார்த்தா அவனால் ஏஞ்சி கூட உட்கார முடியல. அவனால் கைகளை அவனை பார்க்க முடியல. அவன் கைகளை பார்த்தா கையெல்லாம் ஏதோ பூச்சிக்கு இருக்கிற கை கால்கள் மாதிரி இருந்தது. அவன் மனிதன்லேருந்து ஒரு கரப்பாம்பூச்சியாக மாறிடுறான். ஒரு வெர்மின் போன்ற ஒரு இன்செக்ட்ஸாக மாறிடுறான். லைக் இந்த கவரில் காட்டுற மாதிரி ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரியான ஒரு உயிரினம்னு வச்சுக்கோங்களேன், அதுவாக மாறிடுறான். ஆத்தர் வந்து ஏன் மாறுறான், எதுக்கு மாறுறான், எதனால் மாறுறான், ஏதாவது சாபமா இல்லை ஏதாவது அவனை சூனியம் வச்சுட்டாங்களா, அது மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் விஷயமா எதுவும் பேசாமல், இல்லை அவனுக்கு ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரலாக, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்வல் டிசிலாம் காமிக்கிற மாதிரி இந்த ஹல்கெலாம் மாறுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஏதாவது மாச்சா அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் அவன் மாட்டான், அவன் தான். அதுக்கப்புறம் ஆத்தர் எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் தெரில, அவன் மாறிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்னென்னலாம் சந்தித்தான், அவன் வாழ்க்கை அதுக்கப்புறம் என்னவா இருந்தது, இதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கை எதை மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா, இதுக்கப்புறம் அவன் எப்படி இருக்கான், சமுதாயம் அவனை எப்படி பார்க்குறது, அவன் ஃபேமிலி அவனை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அதுதான் இந்த மெட்டமார்பசிஸ் என்ற ஒரு கதை. ஸோ இந்த கதையில் என்ன நடக்கும் என்றால், ஆஸ் அ சேல்ஸ்மேன்ஸாக அவன் போயிட்டு இருப்பான், ஒரு ரெஸ்பெக்டட் மேனாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை தான், பரபரப்பான வாழ்க்கை தான். மாடர்னிசம், ப்ரீ மாடர்ன் வாழ்க்கை இல்லை, மாடர்னிசம் ஒரு வாழ்க்கை. இப்போ நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் சொசைட்டி வந்து போஸ்ட் மாடர்னிசம் சொசைட்டி. ஸோ அந்த மாடர்னிசம் சொசைட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அவனுக்கு வந்து லைஃப்பில் என்னடா ஓடிக்கொண்டே இருக்கும், இதுனா மீனிங்ஃபுல்லாகவே இல்லை. நம்ம கஷ்டப்படுறோம், பட் நம்ம கஷ்டத்தை வந்து மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. மற்றவங்க நம்மளை சட்டம் கேலி கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க கஷ்டத்தை தான் பார்க்குறாங்கன்னு தவிர ஒருத்தவன் இன்னொருத்தவனோட கஷ்டத்தை பார்க்க மாட்டேங்கிறான். அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இவரும் இருக்கார். இவரோட பாஸ் இவரை கண்டுக்க மாட்டார். இவரோட ஜூனியர்ஸு இவரை பார்த்து பொறாமப்படுவாங்க. சம்டைம் வந்து ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேனாக இருந்தால் அதிக சம்பளம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு விஷயத்தில் வச்சு இவர் நினைப்பார். அதுக்கேற்ற மாதிரியும் தான் இவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பார். இவங்க ஃபேமிலி இவர் மேலே அதிகமான மரியாதை வச்சுருக்காங்க. ஏன்னா இவர் தான் சோல் பிரெட் வின்னர். இவர் சிஸ்டருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். திடீர்னு ஒரு நாள் அவரால் எந்திரிப்பார், கரப்பாம்பூச்சியாக இருப்பார். என்னடா இது, நம்ம இப்படி மாட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எதுவுமே பண்ணாமல் இருக்கவே. நம்மளுக்கு 6 மணி, காலைல 6 மணிக்கே ஒரு ட்ரெயின் கேட்ச் பண்ணணும். ஆனால் மணி 7 7:15 அவளால் பண்ண முடியல. அவங்க வீட்டிலேருந்து வந்து கதவை தட்டி கேட்குறாங்க, தம்பி ஏன்ப்பா இன்னும் வேலைக்கு போகாமல் அப்படியே இருக்க, நீ போய் தான் ஆகணுன்னு அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க. நான் போவேன்னு அப்படி சொல்கிறாரு. அந்த கரப்பாம்பூச்சியால் கொஞ்சம் பேச முடியும், மனித வயசில் அவர் வயசில் கொஞ்சம் பேச முடியும். ஆனால் அவர் ஆள் மாறிட்டார், போகிறேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 8 மணி ஆகுது. இவர் வேலையிலேருந்து இவர் வீடு தேடி வந்து இவரோட எம்ப்ளாயர், இவரோட பாஸ் வந்து ஏன் இன்னும் வேலைக்கு வரல,
அவன் வேலைக்கு வந்தால் தான் அடுத்த இது பார்க்க முடியும் போது அவங்க அப்பா அதிகமாக கதவை தட்டி கேட்குறாரு, என்னடா உங்கள் பாஸே வீட்டுக்கு வந்துட்டாரு, நீ இன்னமும் வேலைக்கு போகாமல் இருக்கியே, இது மாதிரி இருந்தால் என்ன நடக்கிறதுன்னு. இவர் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. அப்போ திடீர்னு திறக்கிறாரு. கதவை திறந்து பார்த்தா இவர் பூச்சா இருக்காரு. இவரால் நிற்க கூட முடியல. மனுஷன் மாதிரி கிடையாது, கரப்பாம்பூச்சி. அவர் நின்று கதவை திறக்கணும், நிற்க கூட முடியல. திடீர்னு வீட்டில் இருக்கலாம் பறந்து பயந்து போகிறாங்க. அந்த பாஸும் தெரிச்சிட்டு ஓடிடுறாரு. இவங்க வேலையும் போச்சு. ஸோ இவங்க தங்கச்சி அம்மாலாம் அழுகுறாங்க. அப்பாவும் ரொம்ப கோபமடைகிறாரு, விரக்தியில் வராங்க. ஒரு சோல் பிரெட் வின்னர் இது மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்போது அவங்க அப்பா அப்போ பழைய பிஸ்னஸில் சேர்த்து வச்ச சேவிங்ஸ் இருக்குது. அது ஒரு 2 வருஷத்துக்கு இவங்களுக்கு தாக்கு பிடிக்கும். அந்த 2 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும். பட் 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ இது சேவிங் ஒரு எமர்ஜென்சிக்கு நீடுக்கு மட்டும்தான் நம்ம வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது வேலைக்கு போகணும். பட் ஆனால் பொண்ணு இன்னமும் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, இன்னும் வயசு கூட வராத பொண்ணாக இருக்கா. அம்மா அப்பா ரொம்ப வயதானவர்கள். என்ன பண்ணுறது விரக்தியில் இருக்காங்க. இவன் இப்படி ஆயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அப்பா லைக் ஒரு ஹியூமன் பீனா, ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஒரு காக்ரோச்சாக மாட்டானோடனே அட கன்றாவியே என்னடா இவன் இப்படி மாறிட்டான்ன்றது ஒரு பிள்ளைக்கான ஒரு பாசம் கூட இல்லாமல் ஒரு மனுஷனா நேற்று நைட் வரைக்கும் இருந்தால் இன்னைக்கு காலையில் ஒரு காக்ரோச்சாக இருக்கான். அது அவன் தப்பு கிடையாது. ஸோ அவனை ஒரு ஹியூமனாக ட்ரீட் பண்ணும். அவனுக்கு அடுத்தது என்னது ஹெல்ப் பண்ணும், அந்த இந்த தாட்டும் இல்லாமல் என்னடா இப்படி காக்ரோச்சாக மாட்டானுங்க, அடிச்சுக்குள்ளே தடுத்திடுறானுங்க, ரூம்லேயே லாக் பண்ணி போட்டுடுறானுங்க. இனிஷியலாக அவங்க தங்கச்சி மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு மனுஷன் சாப்பிட வைப்பாங்க. இன்னும் காக்ரோச் ஃபார்மில் இருக்காங்களா, சாப்பிட முடியாது. ஸோ காக்ரோச் என்னென்ன தின்னும், இந்த பழைய இது கெட்டு போனது அது மாதிரி உள்ள பொருட்கள், ஸ்லைஸு, பழைய நாரண பொருட்கள், ஃபங்கல்ஸ் ஃபார்ம் பண்ண பொருட்கள், அதை மாதிரி ஃபுட் வச்சுருப்பாங்க, சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படியே நாட்களும் போகுது, மாதங்களும் போகுது. இவர் ரூம் விட்டே வெளில வர மாட்டார், ரூமுக்குள்ளேயே இருப்பார். இவர் ரூமை யாரும் பார்க்கவே மாட்டாங்க. இவர் ரூம்லேயே தான் இருப்பார். எப்பயாவது இவர் தங்கச்சி மட்டும் சாப்பாடு வச்சுட்டு இவர் ரூமை க்ளீன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். இப்படி தான் போகுது. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட அந்த ஃபண்டு தீர்ந்துக்கிட்டு இருக்குதுங்களா, அதனால் எங்கள் அப்பா ஒரு வாட்ச்மேன் வேலைக்கோ போயிடுவார். இவர் தங்கச்சி ஒரு சேல்ஸ்மேன்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு அப்புறம் ஷார்ட் ஹேண்ட் அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுவும் ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு விஷயத்தில் போயிட்டுருக்கோம். இவங்க அம்மாவும் ஒரு கான்ட்ராக்ட் கீழே வேலைக்கு பார்ப்பாங்க. ஸோ இவர் இல்லாத குறைபாடு அந்த ஃபேமிலி ஃபில் பண்ணுறதுக்கு 3 பேரும் ஒரு சின்ன சின்ன வேலையை பார்ப்பாங்க. அப்பப்போ வீட்டுக்கு இவரை அவங்க தினசரி வாழ்க்கையை பாருங்க. இவரை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இவர் தங்கச்சி மட்டும் எப்போ க்ளீன் பண்ணிட்டு சாப்பாடு கொடுத்து போவாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுறதுனால அந்த வீட்டில் மொத்தம் ஒரு 2 ரூம் இருக்கும், 3 ரூம் இருக்கும். அதில் ஒரு ரூமில் இருக்காரு, அதை லாக் பண்ணியிருக்காங்க. மிச்சம் ஒரு ரூமில் அப்பா அம்மா இருக்காங்க. ஹாலில் தங்கச்சி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்னொரு ரூமை வாடகை விட்டு அந்த வாடகை வர காசுல கொஞ்சம் எக்ஸஸ் பேசிவ் இன்கமாக இருக்கணும் ஃபேமிலியோடுன்னு இருக்காங்க. அதை மாதிரி ஒரு நாள் வாடகை வீட்டில் 3 நபர்கள் இருக்காங்க. ஒரு நாள் அந்த நபர்களுக்கு இங்கே கிரிகோர், இந்த கேரக்டர் பேர் கிரிகோர் சம்சா இருக்கான்றது தெரிஞ்சது அந்த காக்ரோச். இவங்களாம் இந்த மாதிரி சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதில் கிரிகோர் சம்சா வீக்காக படுறாரு. அவர் திருப்பியும் பெட்லேயே திருப்பி லாக் பண்ணிடுறாங்க. ஸோ நாளடைவில் மாதங்கள் அடைவில் என்ன ஆகுதுன்னா, ஒரு மனிதனை பார்த்துக்கிட்டு இருந்த ஜிகோர் சம்சாவை ஒரு பொருட்டாக மதிக்கிறது இல்லை, அவனை கண்டுக்கிறது இல்லை, அந்த ரூம் பக்கமே போகிறது இல்லை. அந்த ரூமில் எப்பயுமே அவன் லாக்டாகவே இருப்பான். அவனை வாழ்கிறானா செத்தானா, அவன் சந்தோஷமாக இருக்கானா எதுவுமே பார்க்குறது இல்லை. அவன் இப்படி இருக்கிறதுனால இவங்களாலேயும் உங்கள் வாழ்க்கையை விட்டு இன்னொரு ஃபார்முக்கு போக முடியல. பிகாஸ் இவனை எடுத்துகிட்டு வெளில போனால் மற்றவங்க பார்த்துருவாங்க. ஸோ இந்த குடும்பம் ஏலியனேட் பண்ணப்படும். ஸோ அதனால் இவனை கூப்பிட்டு நம்மளால் வெளில போக முடியாது. வேறு வீட்டுக்கு போனாலும் இவன் இந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த காக்ரோச்சை எல்லாம் பார்த்துருவாங்க. ஸோ அப்பயும் நம்மளை ஏலியனேட் பண்ண நம்மளால ஒரு ப்ராப்பரான சோஷியல் லைஃப் வாழ முடியாது அப்படின்னு வச்சுட்டு இந்த வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஒரு மாதிரி விரக்தி ஸ்டேஜில் வந்துடுவாங்க. இதை மாதிரி இவனை இங்கே நம்ம வச்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் இதே இருக்குது, இவனை ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யணுன்ற சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு நாள் இரவு அவரே கிரிகோர் சம்சாவே அந்த காக்ரோச்சே ஆட்டோமேட்டிக்காக இறந்துடும், 12 நாள் சாப்பிடாம எதுவும் பண்ணாமல்.
அடுத்த நாள் காலையில் இவங்க போய் அவங்க இறந்ததை பார்த்துட்டு ஒரு ரிலீஃப் அடைவாங்க. அப்பாடா இவன் இறந்துட்டான், இந்த காக்ரோச் உயிரினம் போயிடுச்சு, கொஞ்சம் அழுவாங்க. அழுகும் போதே மனதை தேர்த்தி கொள்வார்கள். இது வந்து நம்ம ஜிகோர் சாம்சாயில் அவன் மனிதன், அவன் எப்பயோ போயிட்டான், இது ஏதோ ஒரு ஒரு இன்செக்ட்ஸ், ஏதோ ஒரு அனிமல், இது அவன் கிடையாது. ஆனால் டீப் டவுன் அவங்களுக்கு தெரியும் அது அந்த அந்த காக்ரோச் வந்து அந்த கிரிகோர் சம்சா தான். அவன் தான் அப்படி உருமாறிட்டான். அது ஏன் மாறினான்னு தெரியல. பட் அவங்க வந்து அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு அடுத்தது அவங்க வாழ்க்கையை பார்க்க போயிடுவாங்க. ஹாப்பியாக போயிடுவாங்க, ஒரு ரிலீஃபோட போயிடுவாங்க. இதோட இந்த கதை முடியுது. ஸோ இந்த கதையோட மேலோட்டமாக இந்த கதையை நம்ம பார்த்தோம்னா என்னன்னு தோணும்னா, ஒருத்தன் இருக்கான், அவன் காக்ரோச்சாக மாறிட்டான். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி என்ன பண்ணாங்க பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தூக்கி ஆளை விட்டுட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு தோணும். இது ஒரு ஸ்டோரியாகவே தோணும் அது பெருசாக. ஆனால் கொஞ்சம் ஒரு செகண்ட் லேயர் டெப்த் வந்து பார்த்தோன்னா, இத்தனை வருடங்கள் அந்த குடும்பத்தாக உழைத்த ஒரு மூத்த பிள்ளை ஒருத்தவன், ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு வந்தவன், அவங்களுக்காக உழைத்தவன், அவங்களுக்காக சோறு தண்ணி வீடு வாசல் பணம் தன்று இருந்தவன், அவனை அறியாமே அவனே ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டுக்கு போகிறான். அது அவனோட தப்பே கிடையாது. அவனை ஒரு சில மாதங்கள் கூட ஒழுங்காக பார்த்துக்காம அவன் எத்தனை நாள் அவன் இருந்த வரைக்கும் அவன் எப்பப்பெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்போ மட்டுமே அவனுக்கு ரெஸ்பெக்ட் இருந்து, எப்போ அவன்கிட்டேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் நின்றுதோ அவனால் ப்ரொவைட் பண்ண முடியலையோ அதுலேருந்து அவன் வேல்யூ இழக்கப்படுறான். அதுலேருந்து அவன் தூர தள்ளப்படுறான். அதுலேருந்து அவன் வேல்யூலெஸ்ஸாக ஆக்கப்படுறான். இது வந்து செகண்ட் லேயர் ஆஃப் டெத். மோஸ்ட் ஆஃப் த ரீடர்ஸ் வந்து இந்த லேயர் ஆஃப் டெத்லேருந்து இந்த கதையை பிடிச்சிக்கிட்டு, ஓகே இந்த மாடர்ன் சொசைட்டியில் நம்மளோட வேல்யூ வந்து ரிலேஷன்ஸ் கனெக்ஷன்ஸ் கிடையாது, we need to earn so that we need to be having a value-ன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது செகண்ட் லேயர் டெப்த். இதுக்குள்ள தேர்ட் லேயர் ஆஃப் டெப்த் இருக்குது. அதுதான் அந்த மாடர்ன் சொசைட்டியோட ஸ்ட்ரக்சரை சொல்கிற டெப்த். இந்த மாடர்ன் சொசைட்டி எப்படி வாழுன்றது தான் அந்த ஸ்ட்ரக்சரை சொல்கிற டெப்த். ஸோ அந்த மாடர்ன் சொசைட்டி என்ன எப்படி வாழுது சொல்லுதுன்னா, இட்ஸ் நாட் அ ப்ரீ மாடர்ன் சொசைட்டி. அக்ரிகல்ச்சர் சொசைட்டியில் கம்யூனிட்டி கிடையாது. இண்டஸ்ட்ரியலைஸ்டு மாடர்ன் சொசைட்டி. ஆளாளுக்கு ஒரு வேலை பார்ப்பாங்க, வேறு நபர்கள் இருப்பாங்க. ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்றது பெருசாக ஒன்றும் இல்லை. பணம் சேர்த்து வாழ்ந்துட்டு ஒரு நல்லபடியான குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு போகணும் தான் ஒரு வேல்யூ சிஸ்டமாக இருந்தது. அது மாதிரி ஒரு சொசைட்டி. ஸோ அந்த மாதிரி சொசைட்டியில் இப்போ கிரிகோர் சாம்சா வந்து பணத்தை சம்பாதிச்சு கொண்டு இருந்த வரைக்கும் குடும்பம் இயங்கி கொண்டு போயிட்டு இருந்தது. அவர் எப்போ நிறுத்தினாரோ குடும்பம் இயங்குறது கடினமாயிடுச்சு. ஒரு சேஃப் ஜோனில் இருந்த குடும்பம் இப்போ சர்வைவல் ஜோனுக்கு மாறி அடுத்தது ஒரு டேஞ்சர் ஜோனுக்கு போகிற நிலைமையில் இருந்தது. ஸோ அந்த இடத்துல அந்த சர்வைவல் ஜோனில் இருக்கிற அந்த ஃபேமிலி திருப்பி ஒரு சேஃப் ஜோனுக்கு வரணும்னா அவங்க எல்லாரும் உழைச்சாங்க. அப்போ அவங்களுக்கு உழைக்கும் போது அவங்களுக்கு ஹிண்ட்ரன்ஸாக இருந்தது அந்த காக்ரோச் வடிவுக்கு மாறின கிரிகோர் சாம்சா. ஸோ அந்த காக்ரோச் வடிவான கிரிகோர் சாம்சா ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருந்தது இவங்களுக்கு ஒரு கடினமாகவும் ஒரு கஷ்டமாகவும் மனவேதனையும் தந்தது. அவர் இறந்த போது இவங்களுக்கு ரிலீஃபாகவும் பீஸ்ஃபுல்லாகவும், அப்பாடா இனிமேட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு இந்த சர்வைவல் ஜோன்லேருந்து டேஞ்சர் ஜோனுக்கு போகாமல் சேஃப் ஜோனுக்கு திருப்பி போயிட முடியுன்றத ஒரு ஊக்கம் வந்தது. இது வந்து இந்த சொசைட்டியோட ஸ்ட்ரக்சரையும் ஒரு அபத்தமான நிலையும் தான் டீப்பரான லெவலில் பிரதிபலிக்குது. இப்போ இது ப்ரீ மாடர்ன் சொசைட்டியில் பார்த்தோம்னா இது பெருசாக இருக்காது. இது நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நான் பார்த்த ஒரு எக்ஸாம்பிளோட, நான் வந்து ஒரு ஊரில் ஒரு ஆளை பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சவர். அவங்களோட பையன் வந்து மனநல பாதிக்கப்பட்டவர். அவரால் பேச முடியாது, இது பண்ண முடியாது. ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணுவார். திடீர்னு ஆடுவாங்க, ரோட்டில் போய் டாய்லெட் போவாங்க, பாத்ரூம் போவாங்க, சிரிப்பாங்க. திடீர்னு போகிற வர வண்டியை பிடிச்சி நிறுத்துவாங்க, டக்குன்னு போகிற வர காரில் போய் அடிப்பாங்க. மனநல பாதிக்கப்பட்டவர் இல்லையா, அதனால் அப்படி தெரியாது. ஒரு 18 to 15 வயசு இருக்கும் அவருக்கு. அப்போ அந்த மனநலே பாதிக்கப்பட்ட ஆள். எனக்கு அப்போ ஒரு 8 வயசு 7 வயசு இருக்கும். நான் சின்ன பையன் அவங்கள எங்கள் நகரில் பார்த்தது.
இதே ஒன்று எங்கள் சொந்த ஊர்லேயும் ஒரு ஆளை பார்க்குறேன். அவன் ஒரு சின்ன பையன், என்னோட சின்ன பையன். இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். அவனும் மனநலங்கள் பாதிக்கப்பட்ட பையன் தான். அவனும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணிட்டுருப்பான் இவரை மாதிரி. ஆனால் இப்போ நான் வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் சொசைட்டியில் ஒரு டயர் 3 சிட்டியில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். போஸ்ட்மார்ட்டம் சொசைட்டி தான். ஆனால் எங்கள் ஊர் வந்து கிராமம், அது ப்ரீ மாடர்ன் சொசைட்டி ஸ்ட்ரக்சரில் வாழக்கூடிய கிராமம். இப்போ 2 இடத்துலையும் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு நபர்கள் இருக்காங்க. இப்போ நான் வாழ்ந்துட்டு அந்த இந்த போஸ்ட் மாடர்ன் சொசைட்டியில் டயர் 3 சிட்டியில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்க இடத்துல அந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க இப்போ எங்கே இருக்காங்க? மனநல காப்பகத்தில் வீட்டை விட்டு தனியாக ஃபேமிலியோட சப்போர்ட்டு, அதாவது எமோஷனல் சப்போர்ட், பாசம் எதுவும் இல்லாமல் ஒரு ஜெயில் கைதி மாதிரி இருக்காங்க. அவர் இறந்தாரா செத்தாரா என்னன்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனால் இந்த ப்ரீ மாடர்ன் சொசைட்டியில் உள்ள மனநல பாதிக்கப்பட்டு இன்னமும் அந்த ஊரில் தான் இருக்கார். அங்கங்கே சும்மா ரோட்டில் போகிற வருவார், அவங்க வீட்டில் பார்த்துப்பாங்க, அங்காளி மங்காளி பார்த்துப்பாங்க. ஸோ இது என்ன நம்மளுக்கு சொல்லி தருதுன்னா, இந்த ப்ரீ மாடர்ன் சொசைட்டியில் எல்லாமே கம்யூனிட்டிஸாக இருக்கிறவங்க இதெல்லாம் பொருட்டு கொள்வாங்க. ப்ளஸ் சர்வைவலுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. சர்வைவ் விட்டு அடுத்தது வேலையை பார்ப்பாங்க. இப்போ இந்த போஸ்ட் மாடர்ன் சொசைட்டியில் இருக்கிறவங்க கம்யூனிட்டி வந்து அக்கம் பக்கம்லாம் தெரியாதவங்க, எல்லாம் புது நபர்கள். அவங்க கோல் இருக்கும், ஓரியன்டேஷன் இருக்கும். ஒரு ஃபேமிலியாக ஒரு வீட்டில் சும்மா நம்ம வாழ்ந்துலான்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஜாபுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு. ஸோ வந்து இவங்களுக்கு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கிறாரு அந்த மனநல பாதிக்கப்பட்ட அவரோட பையன். அவரால் அடுத்த கட்டம் போக முடியல இவரை வச்சுக்கிட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, மனநல பாதிப்பத்தில் விட்டுட்டு அவங்க வாழ்க்கையை எதுவும் நடக்காத போல் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும், பட் வாழ்க்கையை கடத்திட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதே தான் மாடர்ன்லேயும் தே ஆர் இன் சர்வைவல் ஜோன். அந்த ஃபேமிலியே ஒருத்தர் பிரெட் விட் பண்ணி சோல் ராணி மொத்த ஃபேமிலியும் ரன் பண்ணிருந்த மூத்த பையன் இப்படி மாறினதுக்கப்புறம் ஃபேமிலியை தம்பித்து போச்சு, சர்வைவல் ஜோனுக்கு வந்தது. அதுக்கப்புறம் சர்வைவல் ஜோன்லேருந்து திருப்பி சேஃப் ஜோனுக்கு போக முடியல. பிகாஸ் இவர் அந்த வீட்டிலே இருக்காரு, இவரே அந்த வீட்டை தூக்கிட்டு வெளில போக முடியல. இவர் இறந்ததுக்கப்புறம் தான் அவங்க ரிலீஃப் ஆகுது, அப்பா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை ப்ராப்பராக வாழ்ந்துட்டு அடுத்த ஜோனுக்கு போகலான்னு. இங்கே வந்து இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர், இந்த சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர், இந்த சிஸ்டம் வந்து இதை நியாயப்படுத்துது ஒரு விதத்தில். எந்த விதத்தில் நியாயப்படுத்துதுன்னா, ஆமாம் அந்த ஃபேமிலி என்ன பண்ணும், அந்த 3 உயிரினம் என்ன பண்ணும், அவங்க அப்பா அம்மா அவங்க தங்கச்சி, இவர் இப்படி மாட்டார், இவரும் தப்பும் இல்லை. ஆனால் அவர் அப்படி வெறுக்கிறது அந்த ஃபேமிலியோட தப்பும் இல்லை. ஏன்னா அந்த ஃபேமிலி இப்போ கஷ்டத்துக்குள்ள டேஞ்சர் ஜோனுக்கு போகுது. அந்த ஃபேமிலி சேஃப் ஜோனுக்கு போகணுன்னா இவர் வந்து பழைய நடைமுறை வரோம், அப்படி இல்லாட்டி இவர் இல்லாமல் இருந்தால் தான் அவங்களால இதுக்கு போக முடியும். அதே மாதிரி ரியல் லைஃப்பில் அந்த மனநல பாதிக்கப்பட்ட நபர் வந்து அந்த ஃபேமிலிக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்தார். அவர் அங்கே வச்சா தான் இவங்களும் அடுத்த ஃபேமிலி ஒரு நார்மல் லைஃப் லீடு பண்ண முடியும். அக்கம் பக்கம்னு திட்டுறானுங்க. ஸோ இது ஒரு பக்கம் நியாயப்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் இந்த ஹியூமனிட்டியை வந்து கேள்வி கேட்குது. என்னடா சிஸ்டம் நீ வச்சிருக்க, ஒரு மனிதாபிமானம் கூட இல்லை. உன்னோட பையன் 2 இடத்துலையும் ரியல் லைஃப்பில் மனநல பாதிப்பு, அந்த ஃபிக்ஷனில் காக்ரோஜாக மாட்டவர். இது வரைக்கும் அவனை பார்த்துக்கிட்டவன் யூஸ்லெஸ்ஸாக பண்ண உடனே அவன் யூஸ்ஃபுல்னஸ் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு மட்டும்தான் அவனை மரியாதையும் மதிப்பும் கொடுக்குற நீ ஒரு யூஸ்லெஸ் ஆனவனே அவனை தூக்கி போட்டுட்ட. இப்போ இதுதான் ஹியூமனிட்டியோட சிஸ்டமா? இது எவ்வளோ கேவலமாக இருக்குது, எவ்வளோ கேவலமான இதாக இருக்குது. இந்த சிஸ்டத்தை தான் நம்ம அட்வான்ஸ்டு மாடர்ன் சொசைட்டி, அதை விட அட்வான்ஸ் ப்ரீ மாடர்ன் போஸ்ட் மாடர்ன் சொசைட்டின்னு சொல்கிறோமா? ப்ரீ மாடர்ன் சொசைட்டியில் வாழ்கிற அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் பீப்புளை, அந்த கம்யூனிட்டியை வந்து இன்னமும் நம்ம பேக்வேர்டுன்னு சொல்கிறோமா? பட் அவங்களுக்கு அந்த அன்பும் அக்கறையும் கருணையும் இருக்குது. அட்லீஸ்ட் மற்றவங்க மேலே இல்லைனாலும் க்ளோஸ் சர்க்கம்ஃபரன்ஸில் வாழ்கிற பீப்புள், அந்த கம்யூனிட்டியில் அவங்களுக்கு அக்கறை இருக்குது. இப்போ நம்ம யாரை குற்றம் சொல்கிறது, யாரை மேலே தப்பு சொல்கிறது? அந்த ஃபேமிலி மேலே சொல்லலாமா, இல்லை அந்த சொசைட்டி ஸ்ட்ரக்சர் மேலேயே சொல்லலாமா? யார் மேலே தப்பு சொன்னாலும் எந்த ஒரு முடிவும் இங்கே ப்ராப்பராக வரப்போகிறது கிடையாது.
ரைட் அண்ட் ராங்னு எதுவும் வரப்போது கிடையாது. ரைட்டும் இருக்குது, ராங்கும் இருக்குது. இட்ஸ் இஸ் அ கொஸ்டின் அண்ட் இட்ஸ் இஸ் அன் அவேக்னிங் கால் ஆஃப் இட் இஸ் வாட் இட் இஸ். இதுதான் இந்த சமுதாயம். இதுவே அந்த இடத்துல கிரேகோர் சாம்சாவோ அந்த காக்ரோஜா மாறினவரோ இல்லை ரியல் லைஃப்பில் அந்த மனநல பாதிக்கப்பட்டவரோ, அவங்க ஃபேமிலி வந்து அதீத காசு அவங்கள்ட்ட இருக்குது, வெல்த் இருக்குது, அவங்க வந்து உழைக்க தேவைன்னா they will be always in a safe zone. ஓகே, they will be always in a safe zone. போத் இன் ஃபிக்ஷனல் கிரிகோர் சாம்சாவும் இப்போ நான் இருக்கிற ரியல் வேர்ல்டில் எங்கள் ஏரியா எங்கள் நகரில் உள்ள வரும், they will be always in a safe zone. ஸோ அந்த சேஃப் ஜோனில் அவங்க இருக்கனால they don't have to care about survival or going into danger. ஸோ அந்த சேஃப் ஜோனில் இல்லாதனால தான் இந்த இவ்வளோ பிரச்சனையும். அதே சேஃப் ஜோன் இல்லாத இடம் ப்ரீ மாடர்ன் சொசைட்டியில் அந்த அக்கறை இருக்கு. இல்லைனாலும் இந்த மாடர்ன் சொசைட்டிலும் போஸ்ட் மாடர்ன் சொசைட்டிலும் சேஃப் ஜோன் இருந்தால் மட்டும்தான் அந்த அக்கறை, இல்லைனா கிடையாது. அந்த சேஃப் ஜோனை தர்றது பணம். இது சமுதாயத்தோட வளர்ச்சியா வீழ்ச்சியா?